முதலாளி தோட்டம் நல்லா இருக்குல்ல? ஆமாமா, சொந்தக்காரன் தோட்டத்தை புது பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்கான். மாணிக்கம், உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீ கூட இந்த தோட்டம் மாதிரி தானே உன் பொண்டாட்டிய வச்சிருப்ப. அதெல்லாம் வச்சுக்குவான். கில்லாடி இல்ல நம்ம மாணிக்கம். ஒரு நிமிஷம். பூ எவ்வளோமா? 50 ரூபாங்க. மவராசா, நீங்க நல்லா இருக்கணும். காலையிலேருந்து போனி கூட பண்ணல. ஏதோ நல்ல காரியத்துக்கு வந்திருக்க மாதிரி தெரியுது. ஆமாம்மா, கல்யாண விஷயம். யார் வீட்ல? இந்த பத்திரம் எல்லாம் எழுதுறாரு சிதம்பரம். தங்கமான குடும்பம், சந்தோஷமா பண்ணுங்க. இந்த தோப்பெல்லாம் யாருது? இதுங்களா, நம்ம கவுண்டரையா விட்டு தோப்பு. ஓ, வரேங்க. வாங்க. பாத்தீங்களா, இத்தனை பெரியவங்க இருந்தா வாங்கின பூவை மறந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஆனா இவன் எப்படி ஞாபகமா வாங்கிட்டு வரான் பாருங்க. அதான் மாணிக்கம். அதான் நீங்க சொல்லிட்டீங்களே, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் மாணிக்கம் கில்லாடின்னு. மாணிக்கம், கல்யாண பேச்சு ஆரம்பிச்ச உடனே பூ வாங்குற அளவுக்கு முன்னேறிட்ட. உன்னை கட்டிக்க பிறகு ரொம்ப கொடுத்து வச்சவ. வண்டி எடுங்க. வாங்க வாங்க, வணக்கம். வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க. வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. வாங்க உள்ள. வாங்க வாங்க, மெதுவா புடிஞ்சு வாங்க. இவங்க மாணிக்கத்தோட அம்மா. உட்காரு. இவங்க பக்கத்து வீடு, குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. மாப்பிள்ள மாணிக்கம். வாங்க தம்பி, உட்காரு. இது மாணிக்கத்தோட தங்கச்சி நிர்மலா. இவங்க என் மனைவி. நல்லது, வாங்க நீங்களும் உட்காரலாம். வாங்க. என்னடி இது? மாப்பிள்ள வெடுக்க வெடுக்க வெறும் கையை வீசிட்டு வந்திருக்காரு. வேற என்ன வேணும்ன்ற? பின்ன என்ன, கூட ஒரு அண்ணனும் தம்பி இல்லாம தனியா வந்திருக்காரு. போர்ப்பா. ஏய், நீ என்ன இங்க வாயை கவனிச்சிட்டு இருக்க? அங்க போய் கவனி என்ன பேசுறாங்கன்னு. போ போ. தனோ, மாப்பிள்ளைய இங்க இருந்தே பாத்துரு. என்ன?